இங்கே என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்மேன் வராங்க அப்படின்னு ஒரு சவுக்கத்தில் ஒரு 10 மாதிரி நான் கேட்டு பார்த்துட்டேன். பல மாதிரி கேள்விகள் கேட்டு பழக்கம் இருக்கிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்தாரு. உயரம்னு சொல்ல முடியாது, புல்லம்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது, சிவப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் வராங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் சேல்ஸை பற்றி பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருப்பது சேல்ஸ் தான். நம்ம ஆட்கள் எல்லாம் உழைப்பதிலேயோ அல்லது நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யாரும் குறை வச்சது கிடையாது. ஆனால் சேல்ஸ் டைமென்ஷன்ஸ் அண்டு அதனுடைய விஷயங்கள் பற்றி தான் பெரிதாக அவர்களுக்கு தெரிவதில்லை அல்லது சரியாக புலப்படவில்லைன்னு என்னுடைய அனுமானத்தில் தோணுது அப்படின்னு சொன்னார். ஸோ தட் சேல்ஸ் தான் அதோட கோர் ஏரியா அப்படின்னாலும் மற்ற விஷயங்கள் பற்றி முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அதனால் ஏற்கனவே 2 நல்ல செஷன்ஸ் போயிருக்கு, 3 நல்ல செஷன் போயிருக்கு. முத்துராமன் சார்லாம் வேறு பேசியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காருன்றதே தெரியலை. அதனால் எனக்கு என்னென்ன பாயிண்ட் நான் பேசணும் அது ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது முகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்களாம் என் முகத்தை பார்க்குற மாதிரி நானும் உங்கள் முகத்தை பார்க்கறல. மூஞ்சிக்கு முன்னால் போன வச்சு தான் எப்படி தெரியும் அண்ணே? ஐயோ, நாங்கள் கூட இவ்வளோ வீடியோ எடுக்கிறது இல்லைண்ணே. எப்பா, எல்லார் கைக்கும் ஒரு ஃபோன் வந்த பிறகு யார் மூஞ்சியுமே தெரிய மாட்டேங்குது. இது நான் பேசாமல் ஜூம்லேயே பேசலாம் இல்லை அப்படி முகத்தினால அதை வச்சுருக்கிறதுக்கு பதிலாக எப்படி எல்லா ஆறுகளும் கடலை நோக்கி செல்லுகிறது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸில் எல்லா விஷயங்களும் கடைசியில் சேல்ஸ் நோக்கி தான் போகுது. ஏன்னா சேல்ஸ் தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது. ஃபைனலி அதுதான் இல்லையா? சேல்ஸ் தான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது. அப்படின்னாலும் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸுடைய எல்லா கோரும் கடைசியில் எங்கே போய் சேருது அப்படின்னா சேல்ஸில் தான் போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேல்ஸ் அப்படின்னு வரப்போ நமக்கு சில விஷயங்கள் அடிப்படையாகவே தெரியும். வாடிக்கையாளர்களை நாம் நன்றாக நடத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும், பொருட்களை சரியாக சொல்லி உடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஓகே, இதை பற்றி ஒரு ஃபீச்சர்ஸை பற்றி கரெக்டாக சொல்லணும். ஒரு ஃபோன் கடை வச்சுருக்குறோம் அல்லது ஒரு ஃபோன் ஷோரூம் வச்சுருக்குறோம் அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லுது. ஹோட்டலில் போயிட்டு சில நம்ம கேட்டோம்னா என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், கிடுக்கிட்டு அந்த லிஸ்ட்டையே பேசிப்பாங்க. அதுதான் மெனுலே இருக்கே, எனக்கு தெரியாத என்ன. அப்போ எதுலேருந்து தொடங்குவது அப்படிங்கிற எஸ்டிமேஷன் இருக்குல்ல. இவர் என்ன கேட்க வராரு, இவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ we are not selling products, we are selling solutions. சேல்ஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் what we need to know is we are not selling the product, we are selling the solutions. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னுடைய தேவையை தீர்த்து வைக்கிறது அல்லது என்னுடைய தொழிலுக்கு தேவைப்படுகிறது அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறதா இல்லையா என்பதுதான் முதலில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஒரு ஜென்சி கிட்டு ஒரு ஃபோனை வாங்கல நாம சில அனுமானம் வச்சிருக்கோம், இவன் வெறும் ஃபோட்டோ தான் இதில் எடுப்பான் தெரியாது. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக கூட அவர் வாங்கலாம், அப்ளிகேஷன்ஸை சரியாக பயன்படுத்துறதுக்காக இருக்கலாம். இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் தான் சில அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகுங்கிற விவரம் அவருக்கு தெரிந்திருக்கலாம் இல்லையா? அவன் முதல்ல இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான தோது நமக்கு இருக்கணும். நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை அவரிடம் சொல்லுதல் என்ற இடத்தை தாண்டி அவருக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்தை அவரிடம் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு சேல்ஸ் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமருங்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றது கிடையாது. அவருடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறதா புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவருக்கு மீது எல்லாமே தெரியும். உங்ககிட்ட வாங்க ஒரு பொருள் வாங்க வராருன்னா அவர் எல்லாம் ரிவ்யூ படிச்சுட்டு வந்திருப்பாரு, கூகுளில் போய் கேட்டிருப்பாரு, இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதை விசாரிச்சு வந்திருப்பாரு. உங்களை விட அவருக்கு அதோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் தெரியும். அவருக்கு தேவை அதை தாண்டி ஒரு தகவல். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட அதிகமான தகவல்களை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமா சேல்ஸ்லங்கிறதா ரொம்ப முக்கியம். The first important thing, keep it in mind, we are not selling the product or we are not here to explain what are the features available in the particular phone or the product what we are selling. We are here to sell the solution. ப்ராப்ளம் சால்விங் தான் இன்னைக்கு சேல்ஸோட மிக முக்கியமான ஏரியா. முன்னால என்ன சொல்லுவாங்கன்னா ஓவராலாக பிஸ்னஸ்க்கு சொல்லுவாங்க, இப்போ ஸ்பெசிஃபிக்காக சேல்ஸ்க்கு சொல்லலாம். ப்ராப்ளம் சால்விங் தான் இன்னைக்கு பிஸ்னஸ். வாட் எவர் த சைஸ் ஆஃப் ப்ராப்ளம் தட் யூ சால்வ், தட் மச் சைஸ் ஆஃப் மணி தட் யூ வில் மேக். அவ்வளோதான். எந்த பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெரிய சொல்யூஷனை நீங்கள் எடுப்பீங்க. எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிச்சாங்க. ஐடிங்கிற ஒன்று திடீர்னு பெருசாக பூம் ஆகி கடுமையான காசுதியாக பண்ணுச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னால கம்பெனிகள்லாம் எவ்வளோ டேர்ன் ஓவர்லாம் பேசினாங்களா, பொருட்கள்லாம் வந்துட்டு இருந்தப்பலாம் வருஷத்துக்கு 100 கோடி பண்ணுற கம்பெனிலாம் பெரிய கம்பெனி அப்படின்னாங்க. இப்போ ஐடி கம்பெனிகள் அல்லது பல்வேறு நிறுவனங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன, அவங்களுடைய இது என்னன்னு கேட்டோம்னா 10,000 கோடி, 20,000 கோடி, 1 லட்சம் கோடி, 64,000, 34,000, 32,000, 43,000 கோடி என்னமோ சொன்னாங்களே. எப்படி? பிகாஸ் தே சால்வ் த ப்ராப்ளம். அவ்வளோதான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால நம்ம என்ன இருந்தது, நம்மகிட்ட ஒரு கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு ரூல்டு நோட்டு போட்டு வச்சிருப்பாரு. எங்கள் ஊர் பக்கம்லாம் அது ரொம்ப பார்க்கலாம். வியாபாரம் வீட்டிலாம் அந்த ரூல்டு நோட்டு இது இருக்கும், ஒரு உருண்டையாக ஒரு இது இருக்கும். ஓகே, அதை வச்சா கோடெல்லாம் போடுவாங்க. அதை வச்சு கோடு போடுறதே ஒரு அழகாக போடுவாங்க. அதை அவர் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவார். எங்கள் தாத்தாலாம் அதை வச்சு கோடு போடுவார். சில நேரம் கடுப்பானா எடுத்து மண்டையில் அடிப்பார். எல்லாத்துக்கும் இது பயன்படும். இந்த டேட்டாலாம் வச்சுருப்பாங்க. இந்த டேட்டாலாம் 10 நோட்டில் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னால் கணக்கு எடுக்கணும்னா 4 பேர் போயிட்டு ஒரு ரூமில் தூசியெல்லாம் தட்டி அந்த நோட்டை எடுத்து அந்த 14வது பக்கத்தை எடுத்து பார்ப்பாங்க. அதில் கரெக்டாக என்ன ஊற்றிருக்கோம், டேட்டா அவங்ககிட்ட இருக்காது. ஒரு எக்ஸல் ஷீட்டில் இன்றைக்கி அது முடிஞ்சு போச்சு.
ரொம்ப காலமாக நீங்கள் செய்து கொண்டிருந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான். எக்ஸல் ஷீட்டுங்கிறது கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அந்த விபிபின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எக்ஸல் ஷீட்டாக மாறிச்சு, இன்னைக்கு அது ஒரு அப்ளிகேஷனாக மாறுது, இன்னைக்கு ப்ராம்ப்டிங்காக மாறுது. அப்போ எப்படி டெக்னாலஜியில் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி சேல்ஸ்லேயும் பல டைமென்ஷன்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய நிறுவனங்கள் அதுக்காக பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களும் செய்யறாங்க. ஏதோ டெக்னாலஜிலாம் வெளிநாட்டுக்காரன் தான் பயன்படுத்துறாங்களா, நம்மளாவே கற்பனை பண்ணிட்டுலாம் இருக்காது. நாங்களும் டெக்னாலஜி பயன்படுத்துறோம். தினந்தோறும் எங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் வாட்ஸ்அப்ல எங்கள்கிட்ட புது ப்ராடக்ட் என்ன வந்திருக்குன்னு அனுப்புவோம். அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷமாச்சு. இதுவே அவுடேட்டட்ங்கிற ரியாலிட்டி நமக்கு புரியலைன்னா கஷ்டம். தமிழ்நாட்டிலே பிரபலமான ஒரு நகைக்கடை, நிறைய நகைக்கடைகளை தமிழ்நாடு முழுக்க வைத்திருக்கிறது. அவரை சமீபத்திலே பேட்டி எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க எப்படி ஒரு ஸ்கேலபிலிட்டி பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி இஸ் பாசிபிள் டு யூ. எப்படி நீங்க மாதம் ஒரு நகைக்கடையை தொடக்க முடியும்? என்ன சின்ன சின்னதாக ஒரு கடை வைக்கலாம்னா பரவாயில்ல, மாதம் ஒரு கடையை திறந்து விடலாம். இவ்வளவு மாதம் ஒரு நகைக்கடைனா எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட்? மதுரையில் கஸ்டமர் வேற, ரைட்டா, மேலூர்ல கஸ்டமர் வேற, நீங்க தமிழ்நாட்டை தாண்டி போனா கஸ்டமர் வேற, சென்னையில கஸ்டமர் வேற. டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் மாறிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு அதுவும் நிறைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் மாறுது. ஏன்னா நிறைய பொருட்கள் வாங்குறப்ப டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாலாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போறதுக்கு தான் கல்யாண புடவை கட்டிட்டு போவாங்க. அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், கல்யாண புடவை ரொம்ப ஸ்பெஷலா எடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு கல்யாணம் காது வந்து பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா அவங்க அந்த புடவை எடுத்து கட்டிட்டு போவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, கல்யாணத்துக்கு நமக்கு முக்கியமான சித்திங்க அத்தைங்களுக்குலாம் நம்ம புடவை எடுப்போம். அப்படி கொஞ்சம் பொருளாதார வளர்ந்த பிறகு செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து ஒரு கல்ச்சர் வந்துச்சு, யாராவது கல்யாணம்னா இவங்க புடவை எடுத்து கட்டிட்டு போனாங்க. அடுத்த அதான் பொண்ணு கட்ட புடவை விட காஸ்ட்லி புடவையெல்லாம் வாங்கி கட்டிட்டு போறாங்கலாம் இருக்காங்க. இப்போ கட் பண்ணோம்னா போன கல்யாணத்தில் போட்ட நகையை இந்த கல்யாணத்துக்கு போட மாட்டேங்கிறாங்க. ரைட்டு தானே? கோயம்புத்தூர்ல கல்யாணம் தான் அதுக்கு ஒரு டிசைன், திருப்பூர்ல கல்யாணம் தான் அதுக்கு ஒரு டிசைன், அதே நீங்க ஈரோட்ல கல்யாணம் தான் அதுக்கு ஒரு டிசைன், எங்க ஊர்ல கல்யாணம் தான் ஒரு டிசைன். அப்ப டிசைன் ப்ரிஃபரன்சஸ் தான் மாறுது. எப்படி உங்களால் அதை பண்ண முடியும் அப்படின்னா, அதை எப்படி அந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள்? அதற்கு கள ஆய்வு செய்கிறீங்களா? இல்லை, அதை எங்கள் சாஃப்ட்வேர் செஞ்சிடும் அப்படின்னு. இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு. அதை உங்களுடைய சாஃப்ட்வேர் செஞ்சிருது. இதெல்லாம் கள ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் நம்ம நினைச்சு கொண்டு இருந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டோர்ல இந்த இடத்துல இன்வென்ட்ரி மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம்னா எத்தனை பேர் அந்த பொருளை எடுத்தாங்கிற டேட்டாவை மட்டும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருந்தா போதும். வந்து கேட்டவர்கள் இந்த மூக்குத்தி வச்சதை கல் மூக்குத்தியை 3 பேர் கேட்டாங்க, 10 நாள்ல எத்தனை பேர் கேட்டாங்கிற டேட்டா அதுக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு அனாலிசிஸ் வச்சு இது மேலூர்ல விற்காது, இதே விஷயம் சென்னையில் விற்கிது, சென்னை டிசைன் சென்னைக்கு மாத்திரம் சொல்லிட்டு போயிடுச்சுங்கிற அவ்வளவுதான். So application of technology is much important today. ஏன்னா டெக்னாலஜி வெளியில் போகுது. ஏஜென்டிக்கு சமீபமாக அறிவியல் தொடர்பான சில பேர் பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப இதெல்லாம் நம்ம சரியா யூஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி ஆன் சேல்ஸ். சேல்ஸ்ல தான் நிறைய டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணணும். பெரிய நிறுவனங்கள் அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டெக்னாலஜி தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாமெல்லாம் விளம்பரத்தில் இன்வெஸ்ட் பண்றதுலே பெருசா புரியாது. வெறும் விளம்பரப்படுத்துவதன் வழியாக நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. எங்க விளம்பரப்படுத்தணும், எதுல விளம்பரப்படுத்தணும், எப்படி விளம்பரப்படுத்தணும், ஏடிஎல் ஆக்டிவிட்டினா என்ன, பிடிஎல் ஆக்டிவிட்டினா என்ன. நாம நினைக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய விளம்பரம் பண்றாங்க, அது அப்படிலாம் கிடையாது. எதுல விளம்பரம் பண்ணணும் தவிர கேளுங்க, எதுல விளம்பரம் பண்ணணும், எங்க விளம்பரம் பண்ணணும், எப்ப விளம்பரம் பண்ணணும். திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ நீட் டு ஹேவ். நமக்குலாம் இந்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணிடுறோம், சேல்ஸ் அதிகரிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு செலவுகளை அதிகமாக்கி. உங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல பிரபலமான ஒரு நிறுவனம், அவர் அடிக்கடி ரெஃபர் பண்ணேன். பிகாஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மாடல்ஸ், இவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் மாடல்ஸ் எனக்கு பிடிக்கும். தமிழகத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணதே கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். இங்க இருக்க இமோஷன்ஸ் என்ன, இங்க இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் என்ன, இங்க எதை முக்கியமானதாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 நாளைக்கு முன்னால அமாவாசை இல்லையா, 3 நாளைக்கு முன்னால அமாவாசை. எங்க வீட்டில் சொன்னாங்க, நீ சைவம் சாப்பிட்டுப்பா, வெளியில இருக்கிற அசைவம் சாப்பிடாத அப்படின்னு எங்க வீட்டிலேருந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு இடத்துல நிகழ்ச்சி முடிச்சுட்டு சரி இந்த ஹோட்டல் போவான், சைவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இப்போ பசிக்குது, அமாவாசை நாங்கள் அதான் உங்கள் கடைக்கு வந்தேன் அப்படின்னோடனே, சார் அமாவாசை ஸ்பெஷல் ஒன்று இருக்குன்னு சொல்லி வைக்கணும். அமாவாசை ஸ்பெஷல் ஃபுட்டு பட் வீட்டில் செய்வாங்களா அமாவாசைக்குன்னு, அமாவாசை ஸ்பெஷல், திஸ் இஸ் அ சேல்ஸ். அவ்வளோதான். எனக்கு அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அமாவாசை ஸ்பெஷல் ஹோட்டல்லே கொடுத்துட்டா சேல்ஸ் நம்ம அப்படிலாம் நிறைய பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி கிரவுண்ட் ரியாலிட்டி. தீபாவளிக்கு பட்சணம் செய்யுதுங்கிற கான்செப்டே சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ கவனிச்சிங்களா இல்லையா? தீபாவளி பட்சண பேக்கேஜ் வந்துச்சா இல்லையா? ஸோ தட் காலம் மாற 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 பல விஷயங்கள் நாம் கையில் எடுத்திருப்பதை போலவே தொழில்நுட்பத்தை இப்போது நம்ம கையில் எடுக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸை நோக்கி நம்ம நகர்த்த முடியும். சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு பயங்கரமாக உழைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. காமன் சென்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் நாலேஜ். Common sense is much more important than your knowledge. We believe that knowledge are ரொம்ப பவர்ஃபுல் நினைக்கிறேன், கிடையாது. Common sense are ரொம்ப பவர்ஃபுல்.
காமன் சென்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால இந்த இடத்துல இப்படி செய்யணும்னு தோணும். நாளைக்கு வந்து டேட்டாவை கொடுக்கும், இங்கே பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நான் தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய நிறுவனத்துடைய முதலாளியை ஒரு முறை ஒரு விஷயத்திற்காக சந்திப்பதற்காக டி நகர் போயிருந்தேன். அங்கே நான் போயிருந்தப்போ ஒரு பெரிய ஆட் ஏஜென்சிலேருந்து ஒரு மாதிரி குடிமையெல்லாம் வச்சுட்டு ஸ்டைல்ஸாக கீக்கா ஒரு 2-3 பேர், அப்போலாம் லேப்டாப்பே பெரிய விஷயம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வந்தால் இதான் சீன், நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டாங்க. சரிப்பா வர சொல்லுப்பா, தம்பி இருக்கிறாப்புல, தம்பி கலந்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அவருடைய உள்ளே வந்தவர்கிட்ட அவர் சொன்னார். அப்போ கார்னரில் ஒரு பையன் பனியம் போட்டுக்கிட்டு டவுசர் போட்டுக்கிட்டு அந்த மண்ணு வந்து அந்த கீழே கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவருடைய ரூமுக்கு. அப்போ வந்து ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறது தான் ப்ராஜெக்ட். அந்த கடைக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கணும், என்ன லேயர் அடிக்கணும், அவங்க ஒரு பயங்கரமான கலர் காம்பினேஷன்லாம் போட்டு பயங்கரமான that this will give this kind of a mood and it will enhance the happiness and this will engage the customers to stay more of a time அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. அப்போ ஒரு பார்த்துட்டு அவர் நான் உட்காந்து நம்மளை கேட்பார், ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். நம்ம மீடியாவில் இருக்கோம், நம்மளை கேட்போம். அவர் ஒன்றுமே பண்ணே முருகா அப்படின்னு அவனை கூப்பிட்டார். யார் இங்கே உள்ளே உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பையன், அவன் ஊருக்கார பையன் இருக்கு. அது காட்டிட்டு அந்த அவன்கிட்ட காட்டுங்க. அவன் பார்த்துட்டு ஐயா இது நல்லா இருக்காது, ஒரு பட்டை கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த கண்ணாடி போட்டு குடிமை வச்சிருந்தவர் என்னையும் பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். ஏன் ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஆட் ஏஜென்சிலேருந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காப்புல, அவன் இங்கிலீஷில் 15 நிமிஷம் பேசினாப்புல, என்னென்னமோ சொன்னாப்புல. கடைசியில் அவனை கூப்பிட்டுட்டே முருகா அந்த கலர் கிடைக்கிட்டாமா பாடுறா அப்படின்னாப்புல. அவர் ஐயா ஒரு பட்டம் கம்மியாக இருக்கும்னா, அந்த வாட்ஸ் 1 பட்டம் அப்படின்னா 1 பட்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியல, ஒரு லேயர் கம்மியாக இருக்கும், அதே செஞ்சு விட்ருங்கன்ட்டாப்புல. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா ஒரு பேச்சுக்கு எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீயா சொல்லப்படாதா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் சொன்னோடனே அவர் சார் அப்படின்னு அதே பண்ணுங்க அப்படி அப்படி சொல்லி அப்போ அதே பண்ண சொல்லிடு, அதுக்கு என்ன காசு கேள்வி கரெக்டாக இருந்தால் சரி, இல்லை ஆளை மாற்ற அப்படின்ட்டு போய் சொல்லிட்டாங்க. நான் இப்போ கேட்டேன், இவ்வளோ பெரிய ஆளை கொண்டாந்து என்னமோ பண்ணீங்க, கடைசியில் அவரை கேட்குறீங்களே. அவன் அப்பா அம்மா, அவன் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் ஏன் கடைக்கு வரான், அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தான் தெரியும், இவனுக்கு தெரியாதுன்னு. அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தான் தெரியும். ஏன் கடைக்கு வரால யார், அவங்க அப்பா அம்மா சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் தான் இங்கே கடைக்கு வராங்க. ஏன் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கஸ்டமர் கம்ஸ் ஃப்ரம் காமன் சென்ஸ், நாட் ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ். இதுதான் காமன் சென்ஸ். இன்னைக்கு சேல்ஸ் நீங்க வளரணும்னா காமன் சென்ஸ் தான் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் பெரிய நிறுவனங்கள் என்ன செய்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் அவங்க சொல்றது, இந்த லேண்டிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. லேண்டிங் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கடுமையாக ப்ரொமோட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது குறைவான விலை கொண்ட பொருளாக இருக்கும். மல்டிநேஷனல் கம்பெனிஸுடைய வெளியிலாம் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு ஒரு ஃபுட்டு ஆஃபர் பண்ணுவாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஷர்ட் பிராண்ட் இவ்வளோ கம்மியான விலைக்கு அப்படிவாங்க, இல்லை பேக்கேஜ் வாங்க. நம்ம ஹோட்டல்ஸ்லேயே கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃபுல் காம்போ மெனு அப்படின்னு வைப்பாங்க, 55 ரூபா அப்படிமா. ஆச்சரியமாக எப்போ 55 ரூபாய்க்கு இது கட்டுப்படி ஆகுது? ஒரு வடை, ஒரு கொஞ்சம் கேசரி, சின்னதாக ஒரு தோசை, ஒரு இட்லி, கொஞ்சம் பொங்கல், சாம்பார், சட்னி, முலாப்படி எண்ணெயெல்லாம் வேற வைக்கிறாங்க. சின்னதாக மினி காஃபின்னு ஒன்று கொடுக்குறான். நம்ம வீட்டில் செஞ்சாலே 45 ரூபாய்க்கு வேலை வந்துருமே, எப்படி 45 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனரோட நான் ஒரு முறை பேசின போது, இது என்ட்ரி டிக்கெட் சார் அப்படின்னாரு. இட் இஸ் அன் என்ட்ரி டிக்கெட். 45 ரூபாய்க்கு நீ ஃபுல்லாக காலையில் நிம்மதியாக சாப்பிட்றதுக்கான நான் உள்ள கூப்பிட்டா அதுக்கு மேலே மற்ற பொருட்களை என்னால் உள்ள கொண்டு போய் சேர்த்த முடியும் இல்லையா? நம்ம யூடியூப் என்ன பண்ணுது, உங்களுடைய ஸ்பாட்டிஃபை என்ன பண்ணுது, இதுதான் செகண்ட். அதுதான் ஃப்ரீமினிசம் அப்படிங்கிறாங்க. பிரீமியம் மாதிரி ஃப்ரீமியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. மல்டிநேஷனல் கம்பெனி செய்யக்கூடிய முக்கியமான கான்செப்ட் ஃப்ரீமியம். இந்த உலகத்தில் நோ மீன் இஸ் ஃப்ரீ. நம்ம முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். பெரிய பெரிய மால்களுக்கெல்லாம் வெளிநாடுகளில் பிறப்ப நம்ம ஊரில் இப்போ அதை பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எனக்குலாம் ஆசையாக இருக்கும். மத்தியான நேரத்தில் போனோம்னா 4 ஃப்ரீ சாம்பிள் தின்னோம்னா வயிறு ரொம்பிடும்டா அப்படி தோணும். ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல பாப்கார்ன் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல காஃபி மாதிரி ஒரு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. எப்படி எதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க முதல்ல அந்த டேஸ்ட்டுக்கு உங்களை பழக்கிறாங்க. தட்ஸ் an investment for sales. எது இன்வெஸ்ட்மெண்ட் எது எக்ஸ்பென்ஸ், தட்ஸ் கால்ட் ஃப்ரீமியம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ப்ரீமியம் நம்ம சொல்றோமோ அது மாதிரி ஃப்ரீமியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்க போனீங்கன்னா யூடியூப் மாதிரியான ஒரு போர்ட்டல் என்ன பண்ணுது உங்களுக்குன்னா, உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் இது கொடுக்கும். அடுத்தது நீ 1 மாசத்துக்கு ஹயர் பண்ணிக்கிறியா, ஃப்ரீயா பண்ணிக்க, உனக்கு விளம்பரம் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லு. கண்டென்ட் நீங்க அதிகமாக கன்சியூம் பண்றவராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 1 மாசத்துக்கான ட்ரையல் பீரியட் எடுப்பீங்க. ட்ரையல் பீரியட் எடுத்துட்டீங்கன்னா உங்களை அறியாமல் அதுக்கு அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கான மார்க்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும்னா, ஒரு நெட்ஃபிளிக்ஸோ, ஒரு அமேசானோ அல்லது ஒரு ஹாட்ஸ்டாரோ ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். மாசத்துக்கு 400 ரூபா சாதாரண காசு. ஒரு மீல், ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கலேன், நல்ல ஹோட்டலில் 400 ரூபா மாசம் முழுக்க தரா. நீ எத்தனை படம் பார்க்க போறீங்களோ உங்களுக்கு தெரியாது.
ஆனால் 1 கோடி பேர் 400 ரூபா மாதம் கட்டினா எவ்வளோங்கிறதா இந்த கான்செப்ட். ரைட் தானே? அப்போ முதல்ல உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அப்படியான சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மெத்தடாலஜிஸை பெரிய நிறுவனங்கள் பின்பற்றுது. எனக்கு தெரிஞ்சு நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்மளை விட பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணி அதை நமக்கேற்ற மாதிரி டெய்லர் மேட் பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ் மெக்கானிசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் ஃபண்டாஸ்டிக். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் 2 எனக்கு தெரிந்தது கடனே கொடுக்காது. ஆச்சரியம். அந்த தொழில் கடன் தொழில் தான். கடன் தான் பண்ணணும், கடன் கொடுக்கலாம் அந்த தொழில். பட் த கம்பெனி மேட் அ பாலிசி தட் வி வில் நாட் கிவ் யூ லோன்ஸ். காசு இருந்தால் வந்து வாங்கிக்க, இல்லைன்னா அவனுக்கு தரவே மாட்டேன். எப்படி நீங்கள் செய்தீர்கள்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தோம், கடனில் கொடுத்தா கடைசி வரைக்கும் காசு இல்லை, கம்பெனி நட்டத்தில் நடக்குது. ஒரு பாலிசி உருவாக்குறப்ப சேல்ஸ் குறையுது, ஆனால் நான் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறப்ப காசு கொடுத்தா கரெக்டான பொருள் கொடுப்பாங்கிறத நான் மார்க்கெட்டில் கொண்டாந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி மை சேல்ஸ் ஆர் டெவலப்ட். இப்படி இந்த மாதிரியான ஒரு அதாவது நான் எதுக்கு சொன்னா ஃப்ரீயாக தான் ஒரு விஷயம் கொடுக்கணுங்கிறது இல்லை, நான் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது கூட இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி தான். ரைட்டா? மெம்பர்ஷிப் கார்டு மட்டும் தான் கொடுப்பேங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். காஸ்கோ ஒரு நிறுவனம் இருக்கு அமெரிக்காவில். காஸ்கோ மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கடையில் பொருள் வாங்கலாம். தான் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் பொருள் வாங்கலாம். மெம்பர்ஷிப் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது குறைவான விலைகளில் பொருளை கொடுக்குதுன்னா அது ஹோல்சேல் கடை. யாருமே 1, 2 வாங்கிக்கலாம் வர முடியாது, 1 கோக்கெல்லாம் வாங்க முடியாது, 12 கோக்கு தான் வாங்கலாம். ஐடியா என்னன்னு கேட்டால், உங்களுக்கு நான் 2 ரூபா கம்மியாக கொடுப்பேன், ஆனால் உங்களுக்கு 12 வாங்க வைப்பேன். நான் எவ்வளோ லாபம் பண்ணணுமோ அதை விட 2 மடங்கு லாபத்தை என்னால் செஞ்சிட முடியும். நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனால் உங்களுக்கு 2 ரூபா நான் கம்மியாக கொடுப்பேன். ஆனால் நீங்கள் மெம்பர்ஷிப் இல்லைன்னா வாங்க முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ்க்கான கஸ்டமர்ஸாக டேட்டா பேஸாக உங்கள் கையிலே இருக்கு. உங்கள்கிட்ட 10,000 பேர் தொடர்ச்சியாக பொருள் வாங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இப்போ எண்ணற்ற பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸும் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸும் உலகம் முழுக்க கொட்டி கிடக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் மறுபடியும் கடினமாக உழைக்கணும், மக்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும், போராட வேண்டும், உழைக்க வேண்டும். எல்லா ஷோல்டர் கொஞ்சம் தூக்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். வாட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தட் வி டி? மேம் அதை சொன்னாங்க, நீ என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்க? ஏன்னா சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் காமன் அண்ட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆல்வேஸ் ஆஃபன் சேஞ்சஸ். இப்போ டெலிவிஷன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90களுடைய சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வேற, 2000கள் வேற, இப்போ கம்ப்ளீட்டா வேற. ஒரு ஷோல 4 வீக்குக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் அதுக்கடுத்து வேற ஒரு இதுக்கு போகுது. ஏன்னா அந்த 4 டாபிக் அவங்க சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட். அவ்வளவு. ஸோ ரொம்ப நுட்பமாக தங்களுடைய சேல்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, உங்களுடைய சேல்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கும் அல்லது சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் செல் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அதில் ஒரு கான்சியஸ்னஸ் வேணுங்கிறது தான் இப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாப்புலிஸ்டாக இருக்கக்கூடிய எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெகுஜன விளம்பரங்கள் அல்லது நீங்கள் வந்து கொண்டு போய் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறது, நோட்டீஸ் கொடுக்கறது எல்லாம் ட்ரெடிஷ்னலாக இங்கே இருக்கக்கூடிய மெத்தடாலஜி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி மாடல்ஸ் என்னங்கிறத மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, அதனால தான் அவங்களால செலவு பண்ண முடியுது. இல்லை, அவங்கள்ட்ட திட்டம் இருக்குது, அதனால தான் சரியாக செலவு பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட திட்டம் இருக்கிறது, அதனால தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. அதனால சொல்ல லேண்டிங்கிறது அப்படிதான். லேண்டிங்கிறது எப்படின்னா, நான் ஒரு ஆளை உள்ள கொண்டு வருவேன். நீங்க பார்லர்ஸ்லாம் போறப்ப கவனிச்சிருக்கீங்களா? உள்ள போல ஹேர் கட் பண்ண மட்டும் தான் போவீங்க, வெளியில மத்தியானத்துக்கு மேல தான் வருவீங்க. ரைட்டா? முடியை வெட்டிக்கிட்டே அடுத்த பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க. ரைட்டு, அப்படியே ட்ரிம் பண்ணுவோம், அப்படியே டை அடிப்போம், அப்புறமா ஒரு ஃபேஷியல் பண்ணுவோம், தலையை மட்டும் அப்புறம் குளிப்பாட்டி விடுவோம், அப்புறம் கழுத்தை வலிக்கிறது லேசாக ஒரு மசாஜ் பண்ணுவோம். ஆடிங் அண்ட் ஆஃபர்ஸ் டு தட். வேல்யூ ஆடட் வழியாகத்தான் பணம் வருமே ஒழிய பேசிக் ப்ராடக்ட்லேருந்து பணம் வராது. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ட்ரெடிஷனலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வேல்யூ ஆடட்னு சொல்லி தான் வரும். தன்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எனி கம்பெனி. இப்போ டைட்டன் இருக்குன்னா டைட்டனோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து டைட்டனுக்கு காசு வராது. டைட்டன் அடுத்து ராகான்னு ஒன்று போடும், அதுலேருந்து தான் அதுக்கு காசு வரும். த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சோப்பு கம்பெனி தன்னுடைய முதல் பொருளிலிருந்து பணத்தை பண்ணிடவே முடியாது. அது பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராடக்ட். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராடக்ட் தான் உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ சேல்ஸில் கான்ஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது கஸ்டமரோட பேசுறதுனால மட்டும், கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுனால மட்டும் நடக்குங்கிறதுலாம் பழைய கதை. அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர்ஸ், கிவிங் த சொல்யூஷன்ஸ், அவங்களுக்கு அது என்ன வேல்யூ ஆடை கிரியேட் பண்ணி தரும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் சேல்ஸ் மெக்கானிசம் வந்து நிறைய. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் டெக்னாலஜி இன்கார்பரேஷன். ஏன்னா இன்னைக்கு பல பேர் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு டெக்னாலஜியால செஞ்சிட முடியும். ஒரு 100 பேருக்கு மேலிடுப்பதுக்கு இப்போ ஏஜென்டிக் ஏ அப்படின்னு ஒன்று வருது, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏஜென்டிக் ஏங்கிறது அடுத்த பெரிய விஷயம். கிளவுட் வழியாக அமேசான் செய்து கொண்டு இருக்கிறது. அதை செஞ்சுட்டு இருக்குது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல சுவாமி சுப்பிரமணியம்னு ஒரு தமிழ்நாட்டுக்காரர். ஏஜென்டிக் ஏயுடைய ஹெட்டு, அமேசானுடைய ஏஜென்டிக் ஏயுடைய ஹெட் ஒரு தமிழ்நாட்டுக்காரர், அவருடைய சுவாமி சுப்பிரமணியம் சேட்டில் இருக்கார். உங்களுக்கான கிளவுட் அதிகமாக தருவது யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க தான். கூகுளுக்கே கிளவுட் ஃபேஸை அமேசான் தான் கொடுக்குது. கிளவுடுக்குள்ளே ஒரு ஏஜென்டிக் ஏ அவங்க கொண்டு வராங்க. அந்த ஏஜென்டிக் ஏ என்ன பண்ணணும்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் அது கலெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் செஞ்சிடும். இப்போ நான் வந்து சாருக்கு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டா போதும். சாரை நான் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன்,
அவர் வந்து அப்புறமா நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு ரிமைண்டர் மெயில் அனுப்புனா சாருக்கு தானாக மெயில் அனுப்பி இவருடைய டேட்ஸ் எல்லாத்தையும் நீ மேனேஜ் பண்ணணும். எப்படி முன்னால டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு பயன்படுத்ததோ இப்போ தனிநபர்களுக்கு ஏஜென்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப இதன் வழியாக சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ண முடியும்? 300 பேருக்கு நீங்க மெயில் அனுப்பலாம், உட்கார்ந்து தட்டிக்கலாம் இருக்க வேண்டியதில்லை. டேட்டா மறுபடியும் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். டேட்டா ட்ரிவன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஒவ்வொருத்தரையா நீங்க போய் பேசிக்கலாம் இருக்குங்கிற அவசியம் இல்லை. டேட்டா ட்ரிவன் தான் இப்போ ரொம்ப இருக்கிற முக்கியமான விஷயம். டேட்டா அல்காரிதம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது, அது கேரக்டரே டிசைட் பண்ணுது. நாம அதெல்லாம் அது பண்ணிட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா கடின உழைப்பை மிகச்சிறந்தது அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசிக்கலாம் இருக்க முடியாது. புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளாத பட்சத்தில் உங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்கேலபிலிட்டியில் போகிறது சிரமம். ஏன்னா சின்னதாக நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம், அதையும் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸ்கேலபிலிட்டி இல்லைன்னா நீங்க வளரவே முடியாது. ஸ்கேலபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஸ்கேலபிலிட்டி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி முக்கியம். ஸ்கேலபிலிட்டி உங்களுக்கு அவசியமா வேணும் அப்படின்னா டெக்னாலஜி இன்கார்பரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் சொல்லுது. அந்த அனாலிசிஸ் என்ன பேசுது அப்படின்னா, ஒரு காலத்துல டெக்னாலஜிங்கிறது சிரமம். ஏன்னா நமக்கு டெக்னாலஜி மேல இருந்த எக்ஸ்போஷரும் கம்மி. நானா படிச்சு முடிச்சுட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு நீங்க கம்ப்யூட்டர் படிச்சா சிங்கப்பூருக்கு போயிடலான்னு எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. இப்போ கோயம்புத்தூர் ஆளுங்கெல்லாம் ஏழைங்க நீங்க அமெரிக்காவுக்கு போவீங்க, நாங்கெல்லாம் பெரும்பாலும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய். ஓகே, நாம துபாயில இருந்து இருப்புக்கு நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, இதுதான் எங்க ஏரியா. மலேசியா, சிங்கப்பூர், துபாய் தான் நாங்கள் அதிகமாக இப்போ போவோம். அமெரிக்காவில் யாராவது ஒரு அத்தமையா இருப்பான், அவனை பத்தி நாங்களே பயங்கர கற்பனை வச்சிருப்போம். அவன் எப்போது கோட்டு போட்டிருப்பான், அவன் வீடு பெருசா இருக்கும் அப்படின்னு நாங்களாவே ஒரு கணக்கு வச்சிருப்போம். அப்போ வந்து டாஸ் கற்றுக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அதுக்கு முன்னால் டெக்னாலஜி பற்றி பெரிய நமக்கு ஒரு ஐடியா கிடையாது. அப்புறம் ஃபாக்ஸ் பேஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சி படித்தவங்களாம் இங்கே இருப்பீங்க, சி படிக்கிறதுலாம் அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. C++லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஏஐ ரொம்ப ஈஸியாக. ஏன்னா டெக்னாலஜி வளர 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 அது என்ன பண்ணுன்னா மிக எளிமையாக மாறும். அதான் டெக்னாலஜியுடைய தன்மையே. டெக்னாலஜி வளர 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 அது எளிமையாகி கொண்டே இருக்கு. முன்னால எத்தனை வச்சிருந்தோம், வீட்டில் ரிமோட் எது ஃபோன் எதுன்னு தெரியாம ரிமோட் எடுத்து காதில் வச்சுட்டு அலோன்னு கட்டுறவங்களாம். இப்போ உங்கள் டிவி, உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர், உங்களுடைய ஏசி, உங்கள் வீட்டு டோரு முடிஞ்சு இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது இருக்கனாலும் எல்லாத்தையும் திறக்கிறதுக்கான ஒரே ஒரு அப்ளிகேஷனாக உங்கள் ஃபோனில் அதை வச்சிருக்கோம். கடைசி அந்த ஃபோனை தொலைச்சிட்டு அதை தேடணும், அதை தனிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இட் இஸ் தேர் நவ். அப்போ டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா மிக மிக எளிமையாக மக்களிடம் கொண்டு தன்னை சேர்த்துக் கொள்வதற்கான தோதை அது செய்து கொள்கிறது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி கற்றுக்கணுங்கிறத நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டே கேட்கலாம். இட்ஸ் சோ சிம்பிள். C++ கற்றுக்கிட்ட மாதிரி, ஜாவா கற்றுக்கிட்ட மாதிரி, அல்லது வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி கற்றுக்கிறதுல அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இன்னைக்கு போயிட்டு டெக்னாலஜி வழியாகத்தான் சேல்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும்ட்டு கோபிநாத் ஏதோ சொன்னாப்ல, ஏதோ புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு ஓப்பன்ஐகிட்ட போய் கேளுங்க, ChatGPT போய் கேளுங்க, இல்லை வேற ஏதோ ஒரு டெக்னாலஜிட்ட போய் கேளுங்க. கதையாக சொன்னது ஸோ சிம்பிளா. How do I learn AI அப்படின்னா அது சொல்லி தரும். AI எப்படி கற்றுக்கிறது? இட் இஸ் ஸோ சிம்பிள். ப்ராம்ப்டிங் தான், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் இப்போ அறிவுங்கிறாங்க. வாட் இஸ் கால்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு AI பிளாட்ஃபார்ம் கிட்ட எப்படி பேசுறது, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அதிலிருந்து தகவல்களை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். திங்ஸ் ஆர் ஸோ ஃபாஸ்டர். இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நாலேஜ் கிடையாது, ப்ராம்ப்டிங் தான் நாலேஜ். அப்போ ஒரு சேல்ஸ், நான் இந்த துறையில் இருக்கிறேன், இதெல்லாம் தான் ஏஜென்ட்டுக்கு விட ஒரு பர்சன். இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டுக்கே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கிற மாதிரி தான். அதுக்கு நீங்கள் அதை ப்ராம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எப்படி வளர்ந்து விரும்புறீங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்கள் வேலையின் தன்மை என்ன, அதுக்கு டேட்டா கொடுத்துருக்கு அவ்வளோ மட்டும்தான். அது ஒரு நியூரல் சிஸ்டம். மனிதனுடைய மூளை எப்படி செயல்படுகிறதோ அந்த மெத்தடாலஜியை வச்சு தான் இந்த நியூரல் சிஸ்டம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் போறீங்க, இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இப்போ இடிக்க போகிறப்ப டக்குன்னு என் கண்ணு பார்த்து என் மூளைகிட்ட சொல்லி மூளை உடனே இன்செக்ட் பண்ணி கையை பின்னால் தள்ளுது. இதெல்லாம் மைக்ரோ செகண்ட் நடக்குது இல்லையா? அதை விட வேகமாக நடக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோதான். அதனால சொல்கிறாங்க வந்த வேலையெல்லாம் தூக்கிடும் அப்படிங்கிறாங்க. அது இன்னும் அது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கமல் சார் ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த பிறகு எல்லாரும் வேலையெல்லாம் போகுமா அப்படின்னு. அவர் சொன்னார், நானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டெக்னாலஜி தான் டூல் தான். ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தாத வரைக்கும் நமக்கு எந்த யூஸுமே இல்லை. பயன்படுத்துகிறவங்க பெரிய அளவுக்கு ஸ்கேல் பண்ணிட்டு போயிடறாங்க. ஒன் மேன் கேன் பில்ட் அ மல்டி பில்லியன் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். ஒரு தனிநபர் ஒரு யூனிகார்ன் கம்பெனியை உருவாக்கிவிட முடியும் இந்த தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிறதோ அல்லது தெரிஞ்சுக்கிறதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. என்னன்னா தொழில்நுட்பத்தை சுவீகரிப்பதெல்லாம் நமக்கு ஆசை இருக்கு, கத்துக்கிறதுல ஆசை இல்லை. வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணிக்கிறது. டெலகிராம் இருந்துச்சுன்னா வந்த படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்கு முன்னாலேயே நான் எவனாவது அனுப்பினா அதை பார்க்கறது. சுவீகரித்தலை பழக 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 தொழில்நுட்பத்தை
தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுகிற அறிவிலிருந்து நாம் பின்வாங்க ஆரம்பிச்சிடும். தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுகிற அறிவு, ஒரு தொழில்நுட்பம் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிகிறவங்க அதை தேடி போயிட்டே இருப்பாங்க. 70 வயதில் கமலஹாசன் ஏஐ கற்றுக்கொள்வதற்காக போறார். அவர் மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் பல பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போகுதுங்கிறதுக்காக அதை கற்றுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு, அதுதான் கூகுளுக்காக போட்டி அவர்கள்லாம் சொல்றாங்க. அவர் ஒரு தமிழ்நாடுக்காரர் தான், அரவிந்த் ஸ்ரீனிவாசன். பெர்ப்ளெக்சிட்டி கமல் போய் அவர் பார்த்துட்டு வந்தார்ல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெர்ப்ளெக்சிட்டியுடைய டூல் வந்து ஏஐ டூல்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஐ டூலாக இருக்கும். அது கூகுளுக்கு போட்டியாக மாறும் அப்படிங்கிறாங்க. சர்ச் இன்ஜின் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் நோக்கி போயிருக்கும். ஏப்பா நீங்களா டெக்னிக்கலாக ரொம்ப பேச எங்களுக்கு புரியலைங்கிறீங்களா? ஏஐ இருக்க சந்தோஷத்துலேயும் பெருமை கவலை இல்லாதனால பேசுகிறேன். இப்போ நான் பேசுனதே உங்களுக்கு புரியலைன்னா கூட இதெல்லாம் கோபிநாத் சொன்னாலும் ஏஐ கேட்டால் இதை விட சிம்பிளாக சொல்லும். இப்போ பேசுகிறதுனா கூட ஒரு சௌரியம் இருக்கு. நான் பேசியதை நீங்கள் நகல் எடுத்து அதை ப்ராம்ப்ட் பண்ணனாலும் எனக்கு ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி எல்லாம் சொல்ல முடியும். திஸ் இஸ் மை பிசினஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. நான் என்ன செய்ய வேண்டும் அது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிற அவசியம் கிடையாது. கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிற ஐடியா இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பார்ட்னர் போல இன்னைக்கு தொழில்நுட்பத்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏஜென்ட்டுக்கு காஸ்ட்லி கிடையாது, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் சொல்லிப்புறேன், இதெல்லாம் காசாகும், இதெல்லாம் பயங்கர காசாகிறதுக்காக தான் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் பிசினஸ் தான். நமக்கு எதுக்கு இன்டர்நெட் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய நாடுகளில் நம்ம ஒரு ஆள், கொரியா ஒரு ஆள். கொரியாலாம் தெருவா நீங்கள் போனால் அந்த ரோட்லேயே ஒரு வைஃபை கிடைக்கும். உங்கள் ஊரில் இங்கே கிடைக்குதுல்ல, காந்தி நகரா, அந்த மரத்துக்கு எல்லாம் உட்காந்துலாம் வைஃபை ஆக்சஸ்லாம் கிடைக்குது. எதுக்கு இவ்வளோ ஆக்சஸ் கொடுக்குறாங்க? அது எவர் தாட் வாட் பிக் கம்பெனிஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்? நீங்கள் வைஃபை ஆக்சஸ் பண்ணால் தான் நான் பொருள் விற்க முடியும் உங்ககிட்ட. நீங்கள் ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணுறப்ப நான் உங்களை ஈஸியாக என்னுடைய விளம்பரத்தை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். எல்லாத்தையும் உங்களை நான் டிவி முன்னால் உட்கார வைக்கணும், நீங்கள் ரிமோட் வழியாக அதை ஆன் பண்ணணும். நிகழ்ச்சிக்கு நடுவில் தான் நான் கரெக்டாக போட முடியும். கிரிக்கெட் போட்டால் கூட 6 பாலுக்கு அடுத்து தான் நான் போட முடியும். அதுவும் தோனி உள்ளே வந்தாருன்னா அந்த நேரத்தில் விளம்பரம் போட்டால் வெறியா வரானும், அதனால் இப்போ போட முடியாது. இவ்வளவு சிக்கல் இருக்கு. இப்போ நீங்க நான் வைஃபை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஆட் வந்து இட்ஸ் அ கேட்வே டு கெட் பிஸ்னஸ், ரைட் தானே? அடிப்படையாக வைத்து தான் தொழில்நுட்பம் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக இங்கிருந்து மலேசியா போகிறது எப்படி அப்படின்னு கூகுளில் ஒரு தடவை, அப்புறமா மலேசியாவுக்கு போகிறதுக்கு பெஸ்ட் ஃப்ளைட் என்னென்னு கூகுளில் 2வது நீங்கள் தேடிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போனீங்கன்னா மலேசியாவுக்கு போகிறதுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது, மலேசியாவுக்கு என்ன டிக்கெட் இருக்குது, இல்லை சவுக்கத்தே மலேசியாவுக்கு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி போவாரா, எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எவ்ரிதிங் will be there. It's technology again. This is sales. இப்போ இதை உங்க ஸ்கேலுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். இதை உங்க ஸ்கேலுக்கு கொண்டு வர முடியும். The next important thing is multi-phase sales. இன்னைக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். What is going to be multifaceted? இப்போ பசங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் அடிக்கடி நம்ம சத்தம் போடுறோம்ல, என்னடா ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே எழுதுற அப்படின்னு திட்டுறமா இல்லையா? எப்படி உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நானும் திட்டுவேன். அப்புறமா ஒருத்தட்ட கேட்டேன், அவனுங்களுக்கு இது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. வீட்டில் போய் சொல்லிவிடாதீங்க, 4 பாட்டு போடுவாங்க. The thing is, it's a human evolution. உங்கள் பிரெயின் எவாலுவேட் ஆகிட்டே இருக்கு. நம்முடைய கருவழிகளுடைய சைஸ் சின்னதாக மாறி இருக்கு இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு. அது கவனிச்சிருக்கீங்களா யாராவது? ஏன்னா மனிதன் வந்து அடுத்த ஸ்டேஜை நோக்கி நடந்துகிட்டே இருக்கான். மனிதன் ஞானத்திலிருந்து எப்படி ஹோமோசேபியன் ஆனாலும் ஹோமோசேபியன் அடுத்த கருத்துக்கு போறான். இப்போ இருக்க பிள்ளைங்கலாம் அதுக்காக 9ஆம் கிளாஸ் படிக்கல நம்ம தோளுக்கு மேலே வந்து தலைக்கிட்டே இருக்குங்க. ஏன் பொண்ணுலாம் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இங்கே இருந்தா பார்த்தா 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இங்கே இருக்கிறான். ஏமா இதுக்கு மேலே வளராத அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். முன்னாலாம் பிள்ளைலாம் வளரலை அப்படின்னு காப்பலாம் வாங்கி கொடுத்துருந்த ஊரில் பிள்ளைங்க வளருது என்ன பண்ணுறது தெரியல. எல்லா பிள்ளைகளும் ரொம்ப உயரமாக இருக்காங்க, ரைட்டா? நம்ம யோசிக்கவே முடியாத கற்பனைகள்லாம் அவங்களுக்கு இப்படிலாம் வருது அப்படின்னா பிரெயினே எவாலுவேட் ஆயிருக்கு. அதுவே வளர்ந்துருக்குது. ஹியூமன் எவல்யூஷன்ல அதுவே வளர்ந்துருக்கு. ஃபியூச்சர் என்ன பண்றோம்? அட்டத்தில் அவன் ஃபோனை பார்க்குறான், ஃபோனை பார்த்துட்டு லேப்டாப் பார்க்குறான், காதில் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த பிரெயின் அப்படி தான் ஆப்ரேட் ஆகும். ஆனால் பிரெயின் எப்போதுமே தன்னை எப்படி முன்னிறுத்தும் அப்படின்னா எதிர்கால தேவைகளை அனுமானித்து மூளை தன்னை பழக்கும். எதிர்கால தேவைகளை அனுமானித்து மூளை தன்னை பழக்கும். மல்டி ஸ்கிரீன் இஸ் தி ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. மல்டி ஸ்கிரீன் ஃபியூச்சர். இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கும், இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கும், இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கும், இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கும், இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கும். இந்த 5ஐயும் பார்த்து அதில் இதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் அதையெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிக்காமல் அவங்களால ஒர்க் பண்ண தெரியும். நீங்கள் கவனிச்சுக்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை. நாங்கள் டெலிவிஷனில் இருக்கப்போ என்ன பண்ணோம்னா 12 கேமரா ஒரு முன்னால் ஒன்று இருக்கும். அந்த ஒரு பஞ்ச் பண்ணுவார் ஒருத்தர், அவர் தான் பெரிய வித்தகர். எந்த ஷாட் இப்போ க்ளோஸ் அப் நாங்கள் கரெக்டாக வைப்போம். அந்த 12 ஸ்க்ரீனே பார்ப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரியாகத்தான் இவங்க எவால்வ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மல்டியான பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக ஒர்க் பண்ணுவோம். டெக்னாலஜி வரல எப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா நாங்கள் பாட்டு கடை வச்சுருந்தோம், கஸ்டமர் வந்தார், அப்பா காலத்துலேருந்து கடை இருக்குது, அவங்களாம் திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வேணா பூரா பெரும் இன்ஸ்டாகிராம்ங்கிறீங்க, ஃபேஸ்புக்குங்கிறீங்க, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டுங்கிறீங்க, டெலிவிஷன் விளம்பரங்கிறீங்க, பேப்பர் விளம்பரங்கிறீங்க, ஏடிஎல்ங்கிறீங்க, பிடிஎல்ங்கிறீங்க, B2Cங்கிறீங்க, B2Bங்கிறீங்க. நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது வழி
வேறு வழி இல்லை. யூ நீட் டு பி இன் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ் பிகாஸ் இன் எவ்ரி அதர் பிளாட்ஃபார்ம் தெர் இஸ் அ கஸ்டமர். முன்னாலெல்லாம் டெலிவிஷன்லேயோ அல்லது ஒரு இதுலேயோ இருந்தால் நீங்கள் பேசாமல் டிவியில் ஆங்கர் பண்ணால் போதும். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் எவ்வளோலாம் பில்ட் பண்ண வேண்டியிருக்கு. கோபிநாத் அஸ் அ ஸ்பீக்கர், கோபிநாத் அஸ் அ ரைட்டர், கோபிநாத் அஸ் அ டிபேட்டர், கோபிநாத் அஸ் அ இன்ஃப்ளூவன்சர், நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். நான் ஆரம்பத்தில் நான் கூட சோஷியல் மீடியாலாம் இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் என் பேரில் ஒரு 10 பேர் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். நான் சொன்னதாக சொல்லி பல பேர் கருத்துக்கள்லாம் வெளியிட்டேன். அதில் ஒரு கருத்து பஞ்சாயத்து ஆகி போச்சு. அண்ணன் அதை பற்றி ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னா அண்ணனுக்காகட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லணும், நான் அந்த பக்கம் போனதே இல்லை, எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இதுக்கு என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. நான் எதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன்? அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. சொன்னது நான் அவன் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுப்பேன். எப்பா கடந்த 10 இதில் நீங்கள் பார்த்ததெல்லாம் நான் இல்லை. இந்த கருத்து வெளிவந்த நேரத்தில் நான் கைது கட்டிட்டு வீட்டில் படம் பார்த்துட்டு இருந்தேன்டா, அது நான் இல்லைடான்னு சொல்றதுக்கு ஒன்று போடுங்க. Whether you like it or not, that you need to be in all the platforms to execute your business to the next level. அப்போ அதெல்லாம் அச்சலுப்பாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னா நீங்கள் கடைசி போக வேண்டியது. கம்ப்யூட்டர் இருந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. டைப்ரைட்டிங்ஸுடைய சத்தம் என் காதில் கேட்குது. அப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு அவரே இல்லை, காதும் இல்லை, அவர் இல்லை. கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அப்போ ஒரு வயசு பையன் உட்காந்துருந்தான். Because if you want to generate your business to the next level or move to the next level, you need to be in all the platforms. That's easy also. Every other customer sitting in different places. வங்கிகள் அவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருந்துச்சு, அதுவே அவ்வளோ மாறி இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வங்கிகள் வந்து அப்படி இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? முன்னால் பேங்க்ல அப்படி இருக்குனே, நம்மளோட பணத்தை நம்ம வாங்குறதுக்கு நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம கைது செய்யப்பட்ட ஒருத்தர் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் கம்பியெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த கை மட்டும் தான் நீங்கள் உள்ளே விடலாம். நம்ம ஏதோ கொள்ளையடிக்க வந்ததான் அவ்வளோ பேர் வந்துருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கே வரும். இவ குறுக்க இருக்க கிளாஸே எடுத்துட்டாங்க. மாறுதா? எல்லா கல்ச்சரும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். வங்கி அதிகாரிகள் எவ்வளவு பெரிய பணி ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கா? இப்போ பெரும் பணி தானே இல்லைன்னு சொல்லுங்க. வங்கி அதிகாரினா ஒரு பயம் இருக்கும். அது என்னமோ வங்கி அதிகாரினா ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்மால் டவுன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் ஒருத்தர் அந்த ஊர்ல இருப்பார், அவர்கிட்ட தான் நல்லது பஞ்சாயத்துக்கே போவோம். நம்ம படிச்சவர் நம்மகிட்ட ஒரு நல்ல கல்ச்சர் இருந்துச்சு. அப்போ ஒரு காலத்துல நீங்க பேங்க் மேனேஜரை பார்க்க முடியாது. அவர் ஒரு கண்ணாடி அறைக்குள்ள இருப்பார், அவர் ரூம் மட்டும் ஏசி இருக்கும். மேனேஜர்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க இப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்து அதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தீபாவளி அன்னைக்கு லட்டு எடுத்துட்டு அவர் நம்மளை பார்க்க வர வாரவரும் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இதில் போடுங்க, ஒரு கார் வாங்குங்க. நம்ம வீட்டில் கூட இப்போதான் யாரும் சொல்றது இல்லை. ஒரு கார் வாங்குங்க சார், எங்கிட்ட ஏற்கனவே கார் 2வது வாங்குங்க சார், நாங்கள் காசு கொடுக்குறோம், வாங்குங்க சார். நம்ம ஆளுங்களாம் நம்ம பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க இல்லையா? ஒரு சட்டை வாங்கிட்டீங்கன்னா போதும், ஒரே ஒரு சட்டை நம்ம அப்படியே அவ்வளோ வாழ்த்து. இமெயிலில் வாழ்த்து, ஒருவேளை விட்ட போறாரு இன்ஸ்டாகிராமில் வாழ்த்து. அதுவும் எனக்குலாம் வருஷத்துக்கு 8 பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாடும் கோபிநாத்துக்கு வாழ்த்துக்கள். அது ஒரு 20 ஃபோன் வருது. இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் இல்லையான்னு சொல்லியே வச்சுருக்கு. ஒரு ஆர்வமாக கிளப்பி விடுது. நம்ம வீடுகளே மறந்துடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன வயசுல கொண்டாடி இருப்பாங்க, இத்தனை வருஷமா கொண்டாடுறீங்க ஞாபகமா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கடையிலலாம் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்களோ அந்த கடை முழுக்க உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க. இப்போ குடும்பம் வாழ்த்து சொல்லுதோ இல்லையோ, நீங்கள் வாங்கின தக்காளி கடைக்காரரு, உங்கள் மாம்பழ ஏஜென்ட்டு, உங்கள் ஜவுளி கடைக்காரரு, நகை கடைக்காரரு, பூரா பேர் எல்லாம் சொன்னாங்க. எவ்ரி அதர் பிளாட்ஃபார்ம் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். தட் யூ ஹேவ், வேறு வழி இல்லை, இது டயர்ட் ஆகும் தான். ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி தான் இப்போ ஸ்பெஷல். இஃப் யூ போஸ்ட் ஒரு சின்ன பப்ளிசிட்டி ஸ்க்ரீன் நீங்கள் போடுறீங்கன்னா அது வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இல்லை உலகத்தில் என்ன வேணாலும் உங்கள் வீட்டு குப்பை தொட்டி வரைக்கும் போடுறதுக்கு ஒரே சுவிட்ச் அமுக்கினா போடுறதுக்கு டெக்னாலஜி. இட் இஸ் நாட் டயரிங் திங்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க, எல்லாத்துலேயும் உங்களுக்கு கஸ்டமர். கார்ட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. அதை தான் இன்னைக்கு பிஸ்னஸ் யூஸ் பண்ணுது. தட்ஸ் கால் கார்ட் ஃபினாமினல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டு யூ நோ வாட்ஸ் கால் கார்ட் ஃபினாமினல்? கார்ட் அது வந்து விவரமாக சொல்கிறாங்க. கார்ட் டிசீஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. கார்ட் டிசீஸ்னா என்னன்னு கேட்டோம்னா 1/2 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, பார்த்துட்டு டபக்குன்னு ஒரு இதுக்குள்ள போயிட்டு ஒரு பொருளை காஸ்ட்டில் தூக்கி போட்டுப்பாங்க. பொருளை வாங்கிக்கிட்டே எதுக்கு வாங்கினா தெரியாது. ஆக்சுவலாக இப்போ சேல்ஸ் நம்மளை எங்கே கொண்டு விட்டுருக்கு அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பொருள் தேவையே இல்லை, அது நமக்கு தேவைங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்குறது தான் இப்போ சேல்ஸே. அந்த இடத்துக்கு போயாச்சு. நான் ஒரு தடவை துபாய்க்கு போயிருந்தப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டிவி பார்த்தான். அந்த டிவி எல்லாம் 50,000 ரூபா. நம்ம ஊரில் அந்த டிவி 80,000 ரூபா. அந்த 50,000 ரூபா டிவியை
அவங்க ஆஃபர்ல நம்ம ஊர் காசுக்கு 25,000 தராங்க. அப்போ அவன் சொன்னான், மாப்பிள்ள நம்ம ஊர்ல இது 75,000 ரூபாய் ஸ்மார்ட் டிவி. இப்பெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்படி பண்ணோம்னா அதுவே அந்த அம்புக்குறிலாம் போகும்ல, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி பேசி வாங்குறது முடிவு பண்ணிட்டான். நான் கடைசியாக கல்லா கிட்ட போகிறப்ப மாப்பிள்ள ஒரு நிமிஷம் உனக்கு எதுக்கு இந்த டிவி அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவனை பார்த்தான். அவன் கணக்கு என்னன்னா, எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு சொன்ன பாயிண்ட். நம்ம ஊரில் 75,000 டிவி அது 50,000 விற்கிறாங்க. 10,000 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப 25 ரூபா நமக்கு 50,000 லாபம் அப்படின்னு. கல்லாக்கிட்ட பண்ணப்போ தான் சொன்னேன், மாப்பிள்ள உனக்கு 25,000 நட்டம். ஏன்னா உங்ககிட்ட ஏற்கனவே 5 டிவி இருக்கு, ஒரு டிவியை செவத்தை நோக்கி திருப்பி வச்சிருக்கேன். இது எங்க உங்கள்கிட்ட மாட்டுவேன்? மாட்ட ஒரே இடம் பாத்ரூம் தான். அப்புறம் கல்லாக்கிட்ட வந்துட்டு, ஆமால மாப்பிள்ள இதை எடுத்துட்டு போனா நம்ம கஸ்டமர்ஸ் வேற காசு விடுவாங்க. அப்போ வேணுமா வேணாமானே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த லெவலுக்கு போக முடியாட்டியும் கூட உங்கள் பொருளின் தன்மை என்ன, அது எப்படிப்பட்டது, அது உங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறதுங்கிறத உங்களால் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சுனாலே. தட்ஸ் வை ஐம் சேயிங் அகைன் அண்ட் அகைன், பிகர் கம்பெனிஸோடைய ஸ்ட்ராட்டஜிஸை பண்ணுங்க. ஏன்னா அவங்க எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி கடைசியில் ஒரு இடத்துல லேண்ட் ஆகிருப்பாங்க. அந்த லேண்டிங்கான தோது என்னவோ அதை பண்ண பாருங்க. நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, இது போல இப்போ எல்லா கம்பெனி நிறுவன அதிபர்களே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகளெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் பீப்புள் ஆர் த பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஆர் த பிராண்ட். உங்களுக்கு ஆப்பிள்லாம் டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருவார். அவர் உயிரோட கூட இல்லை, ஆனாலும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். மைக்ரோசாஃப்ட்னா அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். அலிபாபாவெல்லாம் பெருசாக தெரியாட்டியும் கூட அவர் எங்கேயும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் தான் இப்போ எல்லாம். அப்போ நீங்களே உள்ள வேண்டிய அவசியம் எனக்கு பேச தெரியாது, நாங்களாம் வரமாட்டோம், அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ரொம்ப காலமாக தமிழ்நாட்டுடைய ஆண்டர்பிரனர்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால நான் பிஸ்னஸ் இன்டர்வியூஸ் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய பிஸ்னஸ் மேன் வந்து பேசுகிற போது தான் தமிழ்நாட்டில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கிறது தெரியும். சாருக்கு வந்து பேசுனாருனா தான் இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கிறது தெரியும். எல்லாத்தையும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் புக் இங்கிலீஷ்லேருந்து படித்து அதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, நம்ம ஒரு காரை ஒத்துக்கவே மாட்டான். மாட்டுக்கு தாம்பு வாங்க வந்தவட்ட போயிட்டு சம்திங் எக்ஸ் தியரி, ஒய் தியரி, ஃபேக்டர்ஸ் ஆர் மோட்டிவேஷனல், மாஸ்லோ தியரி, அது என்ன புரியும்? அப்போ இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டியோட இருக்கும். தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் ஹவ் டு கம் அண்ட் டாக், ரீஜனல் ஆண்டர்பிரினர்ஸ் ஹவ் டு கம் அண்ட் டாக். நான் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கேன். அதில் சில பேருக்கு ஆரம்பத்தில் கூச்சம் வந்து இப்போ நிறைய பேர் அது மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் பேசுகிற போது கிடைக்கக்கூடிய நாலேஜை ஷேர் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியம், ரோஹித் மேடம் சொன்னாங்க, சீக்கிங் ஹெல்ப் நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. சீக்கிங் ஹெல்ப் இஸ் நாட் அட் ஆல் a weakness. Seeking help shows that you are non-egoistic. உதவி கேட்பது என்பது ஒரு நாளும் குறைவானது அல்ல. உதவி கேளுங்க, என்ன தப்பு? நமக்கு மென்டர்ஸ் இருக்கு. அமெரிக்காலாம் யார் உங்க மென்டர் தான் முதல்ல கேட்போம். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போறீங்க, உங்களுடைய கோ ஃபவுண்டர் யார், உங்க மென்டர் யாருங்கிறதான் முதல் கேள்வி. நமக்கு மென்டர்ஸே கிடையாது. அவர்களிடம் கேட்பதற்கும் நமக்கு தயக்கம் இருக்கு. நீங்க கேட்கலாம். இப்போ முத்துராமன் சார் நீங்க கேட்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சோர்ஸ்ல நீங்க ரீச் பண்ண முடியும். நீங்க இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அதுதான். நீங்க போய் சாட்ஜிபிடி தான் கேட்கணும் அவசியம் இல்லை. உங்கள் துறை சார்ந்து மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறவர்கிட்ட ஒரு மெயில் அனுப்பி உங்களால கேட்க முடியும். பீப்புள் ஆர் ரெடி டு ரெஸ்பாண்ட். நிறைய சிஇஓஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாரும் அது பெரிய முக்கியமானதாக கருதுறாங்க. டெஸ்லாவுடைய வைஸ் பிரசிடென்ட் அசோக் எல்லுசாமி, நான் சொன்னால ஏற்கனவே தமிழ்நாட்டுக்காரர், சென்னை பையன், நம்ம கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி தான் படித்தவர். அவர் தான் டெஸ்லாவுடைய இந்த 5th ஜென்ரேஷன் காரை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறார். கம்ப்ளீட்லி ஆட்டோ பைலட். ஏறி நீங்கள் உட்காந்துக்கலாம், ஸ்டேரிங் இருக்காது, அதில் பிரேக் இருக்காது, ஆக்சிலேட்டர் கிளச்சு ஒன்றும் இருக்காது, கார் மட்டும் இருக்கும். ஏறி உட்காந்து பெரிய மாட்டுக்கு போ அப்படின்னா பெரிய மாட்டு போகும், அது மாட்டு போகும். அதுக்கு முன்னால் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஏற்கனவே இப்போ நம்ம லைடார் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணக்கூடிய கார்களை அமெரிக்காவின் பல நகரங்களில் ஓடிட்டு. நான் இப்போ ஃபீனிக்ஸ் போயிருந்தப்ப அந்த காரில் போனேன். அது 4வது ஸ்டேஜ். மனுஷன் அவ்வளோ பேர் கார் ஓட்டிட்டு நிதானமாக நடுவில் போகுதுங்க. வெறும் ஸ்டேரிங் சுற்றி. நம்ம ஊரில் பழைய படத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பேய் கார் ஓட்டும், அதே மாதிரியே இருக்கு. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அது ஸ்டேரிங் சுற்றுது, சட்டுன்னு போகுது. எனக்கு பக்கு கொண்டு போய் சேர்த்துருமா என்னன்னு. ஆனால் டிசிப்ளின்டாக ஓட்டுது. நம்ம ஆளுங்க இப்படி வராங்க போகிறாங்க, அழகாக அனுசரித்து போயிட்டே இருக்கு. 100 மனுஷால் ஓட்டிகிட்டு இருக்கிறான், நடுவில் ஒரு கார் அது பாட்டு போகுது. அப்படியே ரிவர்ஸ் ஆகுறாரு. யாராவது தானே கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் தான் இந்த 10 வருஷம் கழிச்சு கார் ஓட்டுவான். மற்றபடி காரே தன்னை ஓட்டும் அப்படிங்கிறது. நாம காரை ஓட்டுனது போக கார் நம்மளை ஓட்டிட்டு போற காலத்துக்கு போயிட்டு இருக்கு. காரு நம்மளை ஓட்டிட்டு போயிருக்கு. யார் வீட்லையுமே கார் மாறலாம் தெரியல. 10 வருஷம் கழிச்சுலாம் பிசினஸ் மாடல்லாம் எப்படி மாறுன்னு தெரியாது. ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் தி சேஞ்ச், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறிட்டே இருக்கு. அது அசோக் எல்லுசாமியோட இன்டர்வியூ. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன், அசோக் எல்லுசாமியோட இன்டர்வியூ தமிழில் இருந்துச்சு. அவர் தமிழர், நம்ம தமிழில் எடுத்தோம். நான் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய ஆடியன்ஸ் அதை கொண்டு போய் சேர்க்கிற டைப்ல அப்படி வாஸ் எக்ஸலன்ட். ரொம்ப அருமையாக பேசினார். பட் அவர் பேசின சில விஷயங்கள் நம்மை விட அங்கு அதிகமாக விவாதிக்கப்பட்டது.
இங்கிலாந்து வெளிநாடுகளில். ஏன்னா அது வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஆடியன்ஸ்க்கு க்ளோஸராக அல்லது அவங்க பீப்புளுக்கு க்ளோஸராக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, கிராக்னு அவங்ககிட்ட ஒரு ஏஐ எக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்களா? ஐ மீன் ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களா? ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லையா? அதில் கிராக்னு அவங்களோட ஏஐ டூல் ஒன்று இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கிளென் மேக்விட்ட யாரோ ஒருத்தர் எனக்கு அவருடைய பேர் ஞாபகம், அவர் தான் அதை ஃபஸ்ட்டு ரீட்வீட் பண்ணி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ இதில் அசோக் இல்லசாமி ஃபியூச்சர் ஆஃப் டெஸ்லாவை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் பர்சன் இருக்கு, டெஸ்லாவோட ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர். அவர் தான் அதை முதல்ல ரீட்வீட் பண்ணுறாரு. உடனே எக்கச்சக்கமான பேர் அதை வந்து பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அதை நான் கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அதில் நடுவில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இடையில இங்கிலீஷ் வருது, ஆனால் நடுவில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. என்னென்னு எனக்கு புரியல. குரூப் எக்ஸ்பிளைன் கிராக் எக்ஸ்பிளைன் சர அந்த இன்டர்வியூட ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் அது எனக்கு சிம்பிள். நான் அதோட கஸ்டமர், எனக்கு அந்த மொழி தெரியல, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. தமிழில் வந்த ஒரு இன்டர்வியூவை அதோட ஹைலைட்ஸை பாயிண்டர்ஸோட கிராக் ஒரு செகண்டில் சொல்லுது. ஸோ மோஸ்ட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி தான் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இப்போ என்ன நமக்கு கொடுத்துருக்கலாம், அந்த ப்ராடக்ட் வழியாக நமக்கு என்ன கொடுத்துருக்கான், சொல்யூஷன் கொடுத்துருக்கான். அந்த வெள்ளைக்காரங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். இன்டர்வியூ தமிழில் இருக்கு, ஆனால் எனக்கு அது புரியலை. குரூப் அப்படின்னு கிராக்ட போய் அவன் கேட்குறான், இந்த இன்டர்வியூ எனக்கு என்னன்னு சொல்லுன்னு. என்னோட பிரச்சனை என்ன, அது புரியலைங்கிறதானே. இப்போ அந்த இன்டர்வியூவை அது கடன்னு சொல்லுது. அந்த இன்டர்வியூட கண்டென்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால அதை எலன் மஸ்க் ரீபோஸ்ட் பண்ணுறாரு. ஒரு தமிழ் இன்டர்வியூவை எலன் மஸ்க் ரீபோஸ்ட் பண்ணுறாரு எக்ஸ்ல. ஆனால் அது ஏன் நடக்குதுன்னா, அந்த இன்டர்வியூல என்ன இருக்குன்னு அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும், அவருக்கும் கிராக் தான் சொல்லியிருக்கும். அப்போ the most important thing, you need to solve the problem. Sales is not selling, it is solving. மறுபடியும் தான், sales is not selling, it is solving. And sales இருக்கக்கூடிய பழைய கன்சர்வேட்டிவ்ல இருக்கிற ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜட்ஜ்மெண்ட். நான் இதை அடிக்கடி சொல்றேன். இப்போ நியூ ஏஜ் ஐடியா சால்விங், ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட். சேல்ஸில் ஜட்ஜ் பண்ண கஸ்டமர்லாம் நீங்கள் கண்டெல்லாம் முடிக்க முடியாது. இவர் தான் வாங்குவார், இவர் வாங்க மாட்டார். மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும். நீங்கள் எப்போ நாயை பார்த்தீங்க, எப்போ முயலை பார்த்தீங்க, அப்படிலாம் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் பார்த்தீங்கன்னா, நானே என்ன நினைப்பேன்னா, சரியாக பேசுகிறவர் யாருன்னு கண்டுபிடிப்பது என்னுடைய அறிவு நான் நினச்சிக்கிட்டேன். நான் அப்போ வந்து நானே பார்ப்பேன். இப்போ நான் ஒருத்தர் கரெக்டாக கொடுத்தேன், அவர் கரெக்டாக பேசினேன், நான் அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த முகத்தை பார்த்து இவர் நல்லா பேசுவார்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் ஒரு மாதிரி அப்போ நினச்சிக்க ஆரம்ப கட்டத்துலாம். இதுதான் எனக்கு ஒரு ஆங்கராக அல்லது ஒரு டிபேட்டராக அந்த ஷோவை மாடரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான தகுதின்னு நான் நினச்சேன். லேட்டர் பீரியடில் தான் தெரிஞ்சுது, அப்படி ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் அந்த ஆங்கருக்கு தேவைப்படுற தகுதி. நல்ல வேலையா ஆரம்ப கட்டத்திலே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா யார் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஷோ ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு ஷோ ஒத்தாலும் மாற்றி விட்டு போயிடுவார். அந்த 1.5 மணி நேரத்தை நீங்கள் யூஸே பண்ண முடியாது, தலையில போட்டு புரட்டிட்டு போயிடுவாப்புல. எப்படா இந்த ஆள் இப்படி ஒரு ஆங்கிள் சொல்லலாம் அப்படின்னு ஆச்சரியமா நம்ம நினச்சிக்கிட்டே இல்லை. அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி ஒரு வச்சார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ தான் நான் முடிவு பண்ணணும், ஜட்ஜ் பண்ணுறது அறிவு இல்லை, நானும் யூஎஸ்டிக்காக ஓப்பனப்பாக இருக்க தான் இந்த ஷோவில் ஒரு ஆங்கருக்கு தேவைப்படக்கூடிய அவசியமான விஷயம் அப்படின்னு. ரெண்டாவது, நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா காலகாலத்துக்கு அதே தான் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மொதல் விஷயத்தை மறந்தால் தான் ரெண்டாவது விஷயம் தெரியும். மொதல் விஷயத்தை மறந்தால் தான் ரெண்டாவது விஷயம் தெரியும். பிரெயின் ஹேவ் டு ஒர்க் கிராக்கி அட் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ அந்த மாதிரி ஒரு ஷூட்லாம் நடக்கிறப்ப நீ நான் ரெஃபர் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறதுனால நான் யாரையும் கிளைம் பண்ணி கேட்டுக்க வேண்டியதில்லை, நம்மளே சொல்லிக்கலாம், பிரச்சனை வராதுல. அதுக்காக அதை சொல்கிறேன் நான், வேற ஒன்று. இப்போ நீ நாளெலாம் பார்த்தீங்கன்னா முதல் எபிசோட் முடிச்சுட்டு ரெண்டாவது எபிசோடோடைய ஃபர்ஸ்ட் பிரேக்கில் கூப்பிட்டு முதல் எபிசோடுன்னு கேட்டீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கு என் மேலே. இதனால் இவ்வளோ மறக்கிறோம். ஒரு எபிசோடுக்கு தான் முடிஞ்சிச்சு, இடையில சோறு தான் தின்னோம். சோத்தை தின்னு விட்டு அடுத்த எபிசோடு ஆரம்பித்தோம், ஒரு டீ பிரேக் விட்டாங்க 1 மணி நேரம் கழிச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடுலாம் தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படின்னு. அப்புறம் லேட்டர் என்னுடைய டைரக்டர் தான் சூப்பராக சொன்னார், நீ இதனால தான் 2வது எபிசோட கரெக்டாக பண்ணுறேன், இதனால தான் நீ 2வது எபிசோட கரெக்டாக பண்ணுற. இஃப் யூ ஹேவ் த ஹேங் ஓவர் ஆன் த ஃபர்ஸ்ட் எபிசோட், நீ அந்த கேரக்டராக இருப்ப. நீ என்னோட சீன் தெரியுங்களா, முதல் எபிசோடு பார்த்தீங்கன்னா உலக மகா பிரச்சனை பேசுவாங்க, அடுத்த எபிசோடு குழந்தையோட விளையாடுமாங்க. எப்படி 8:30 மணிக்கு மைக்கை கொடுத்து அண்ணே பின்னி எடுங்க அப்படின்னு அப்படியா சவுத்துக்காது, அது மாதிரி 8:30க்கு மைக்கை கொடுத்துட்டு அண்ணே பின்னி எடுக்கண்ணே, எப்படி நான் பண்ணுறது, கால் 2 பின்னுது பசியில் பின்னி. ஸோ நான் ஒன்று ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். நாங்கள் பாரம்பரியமாக அப்படி தான் பண்ணுறோம், எங்கள் அப்பா அப்படி தான் பண்ணாரு, எங்கள் தாத்தா அப்படி தான் பண்ணாரு, அப்படிலாம் பண்ண முடியாது. நாளுக்கு நாள் மாறலாம், கேஸ் டு கேஸ் மாறலாம், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப மாறலாம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் திரும்ப வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல ஒன்று சொல்ல வந்து அது மிஸ் ஆச்சு. நம்ம ராமராஜ் காட்டனுடைய நாகராஜன் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். டி நகரில் கடை வச்சிருந்தது. டி நகர் கடைக்கு நான் ஒரு போய் பார்த்தேன். அவர் அந்த கடையை போட்டு பாரு, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் போனேன், நல்லா எக்கச்சக்கம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட்டம் அவ்வளோ எனக்கு இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் சொன்னேன்.
அவர் சொன்னார் கூட்டத்துக்கான கடை வைக்கல அப்படின்னாரு. அப்புறம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னா நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுதான். அதுவுமே கட்டுப்படி ஆகும். ஏன்னா டி நகரில் 4 பக்கமும் 4 கோடி வைக்கிற காசு அது கொடுக்குற வாடகை அப்படின்னா தட்ஸ் கால் பிஸ்னஸ். தட்ஸ் ஆல். 4 கோடி வச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வைக்கிறேன். வா ஓட்டிக்கோ, கட்டிக்கோ, இருக்கா கட்டிக்கோ, பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ. இதில் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் எப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய மேஜர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொன்று அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது உங்களோட தான் உங்களுக்கு தெரியாது. இதுதான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்டை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று தொட்டு ஒன்று ஆட் ஆன் பண்ணிட்டே போகணும். ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு நீங்கள் புலிவாலை பிடிச்சது தான், இல்லைன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய பிளேஸ், இப்போ லட்சுமி செராமிக்ஸ் மாதிரியானவங்களுமே கூட அதிக பிரான்ச்சஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்குங்க உங்கள் கடையிலேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு கடையை போட்டிருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க, இங்கே தான் உங்கள் கடை இருக்குது, அப்புறம் எதுக்கு 10 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் 10 கிலோமீட்டரில் நான் கடை வைக்கலன்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்குது, இன்னொருத்தர் கடை வச்சிருவாரு இல்லையா? அதுக்கு தான் நான் கடை வைக்கிறேன். அப்போ அங்கே ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான தோது நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? எவ்வளோ பேர் பசிக்குது? அப்படிதான் போய் சொல்லுவீங்க, எனக்கு பசிக்குது. ஏன்னா நீங்களாம் சௌரியமாக உட்காந்துருக்கீங்க, நான் நிற்கிறேன். Okay, let's come up with a sum up. First important thing, sales is not selling, it is problem solving. Point number 2, whatever the size of problem that you solve, you will make that size of money. 3, புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள். காரணம், தொழில்நுட்பத்திற்கும் சேல்ஸுக்கும் நீண்ட தொடர்பு இருக்கு. 4, பெரிய நிறுவனங்கள் எந்த மாதிரியான தொழில் உத்திகளை பயன்படுத்துகிறார்களோ அதை உங்களுக்கு ஏற்றாற்போல் தகவல் வைத்துக் கொள்ள தயாராக இருங்க. 5, தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது இன்றைக்கு எளிதான விஷயமாக இருக்கிறது. தொழில்நுட்பமே உங்களுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுத்தரும். 6, உங்களுடைய ப்ராடக்ட் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதனுடைய கள நிலவரத்தை புரிந்து கொண்டு டெக்னாலஜி இன்கார்பரேஷனை எந்த அளவுக்கு சரியாக செயல்படுத்தணுமோ அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. 7, உங்களுக்கு ஒரு மென்டர் வைங்க. 8, உதவி கோருவதற்கு என்றைக்கும் தயங்காதீர்கள். உங்கள் துறை சார்ந்த நபர்களிடம் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 9, நீங்கள் பெரிய மோட்டிவேஷன் புத்தகங்கள் படிப்பதை விட இங்கு இருக்கக்கூடிய தொழில் விற்பனர்கள், தமிழ்நாட்டிலிருந்து, சவுத் இந்தியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழில் விற்பனர்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு அதை கவனிங்க. 10, விளம்பரத்திற்காக கண்ண மூடிட்டு செலவு பண்ணால் பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் B2Bயில் இருக்கீங்களா, B2Cயில் இருக்கீங்களா, என்ன மாதிரி டெக்னாலஜியில் இருக்கீங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ல இருக்கீங்கன்னு கவனிங்க. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சந்திர காற்றிலும் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.